Hello students, today நம்ம 6th Maths Term 3 Chapter number 4ல Exercise 4.2 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம Exercise 4.1 பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Exercise 4.2ல பாருங்கள், மிஸ்லேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், ட்ரா அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் அதில் சப்டிவிஷன் a triangle which has no line of symmetry. ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா, அதில் எந்த ட்ரையாங்கிளுக்கு நமக்கு லைன் சிமெட்ரி இல்லைன்னு கேட்குறாங்க. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், a triangle which has only one line of symmetry. அதில் எந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரே ஒரு லைன் சிமெட்ரி இருக்கும். தேர்ட் சப்டிவிஷனில் a triangle which has 3 lines of symmetry. இதில் சில பேருக்கு வந்து டவுட் வரலாம், ட்ரையாங்கிள்னால் 3 சைடு ஈக்குவலாக இருக்கும், அதில் ஒரு ட்ரையாங்கிள் தானே, எப்படி இதில் ஒன்றுக்கு லைன் சிமெட்ரி இல்லைன்னு கேட்குறாங்க, இன்னொன்றுக்கு ஒரே ஒரு லைன் சிமெட்ரி, இன்னொன்று 3 லைன் சிமெட்ரி இருக்குதுன்னு கேட்குறாங்கன்னு டவுட் வரலாம். ட்ரையாங்கிள்லேயே டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு அது தெரியணும், வாங்க பார்க்கலாம். அந்த சைடை பேஸ் பண்ணி நமக்கு 3 ட்ரையாங்கிள் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுதான் நமக்கு இந்த இடத்துல தேவை. வாங்க, டைப்ஸ் ஆஃப் triangle based on sides. சைட்ஸை பேஸ் பண்ணி நமக்கு 3 ட்ரையாங்கிள் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் 3 சைடும் ஈக்குவலாக இருக்கும். நமக்கு நேமை பார்த்த உடனே தெரியுது இல்லைங்களா, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், இதுதான் நம்ம சைடை பேஸ் பண்ணின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி சைடை பேஸ் பண்ணி 3 சைடுமே, இந்த சைடு இந்த ஏ பி சி அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஏ பாயிண்ட் பி சி இது 3ம் வந்து ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போது ஏபி ஈக்குவல் டு பிசி. ஏபிங்கிறது இந்த லைனு, இந்த சைடும் பிசிங்கிற இந்த சைடும், அடுத்து ஏசிங்கிற இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். 3 சைடும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இதுக்கு தான் நமக்கு லைன் சிமெட்ரி வந்து 3 ஃபார்ம் ஆகும். 3 சைடும் ஈக்குவலாக இருந்தால் பாருங்கள், இந்த 2 சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணலாம் இல்லைங்களா, அடுத்து இந்த 2 சைடும் இப்படி ஃபோல்ட் பண்ணலாம். கரெக்டான அளவில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா 3 லைன் சிமெட்ரி கண்டிப்பாக வரும். சரிங்களா? இதுக்கும் இப்படி ஒரு லைன் சிமெட்ரி ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? இந்த 2 ஆஃபும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரா பண்ணும்போது கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. செகண்ட் பாருங்கள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் 2 சைடு மட்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். எனி 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும். இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடு வந்து சின்னதாக இருக்கும். புரியுதுங்களா? ஏபி ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ஏ அண்ட் சி வந்து ஈக்குவலாக இருக்கும். பிசி வந்து நாட் ஈக்குவல்னு வரும். சரிங்களா? ஏபி ஈக்குவல் டு ஏசி. இதுதான் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதுக்கு வந்து 2 சைடு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், இந்த 2 சைடு மட்டும்தான் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போது இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதில் ஒரே ஒரு லைன் சிமெட்ரி தான் ட்ரா பண்ண முடியும். இதில் வந்து 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து ட்ரா பண்ணலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள். அப்படின்னா நமக்கு 3 சைடுமே வேறு வேறு ஆங்கிளில் இருக்கும். புரியுதுங்களா? 3 சைட்ஸும் வேறு வேறு ஆங்கிளில் இருக்கணும் சைடில். சரிங்களா? சைடுனா ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்படி மெஷர் பண்ணுவோம் இல்லைங்களா, இப்படி. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ இருக்குதுன்னு, 0லேருந்து இது எவ்வளோ இருக்குது, 2.5 இருக்குது. ஏசி வந்து 2.5, அதே மாதிரி ஏபி வந்து 2.5ன்னு இப்படி ஸ்கேலை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது தான் சைடை பேஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து இது வந்து இது ஒரு ஆங்கிளில், நெக்ஸ்ட்டு இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. பாருங்கள், 3 சைடும் வேறு வேறு இருந்துச்சுன்னா இது ஏ, இது பி,
இது சின்னு வச்சுக்கோங்க. 3 சைடுமே ஈக்குவலாக இல்லை. அப்போது ஏபி நாட் ஈக்குவல் டு பிசி நாட் ஈக்குவல் டு ஏசியும் நாட் ஈக்குவல் டு. சரிங்களா? இதில் வந்து லைன் சிமெட்ரி இல்லை. அப்போ நோ லைன் ஆஃப் சிமெட்ரி, 0 லைன் சிமெட்ரி, நோன்னு எழுதலாம். சரிங்களா? நோ லைன் சிமெட்ரி. இப்போ புரியுதுங்களா? டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 3 இருக்குது. ஈக்குவலேட்டரல், ஐசோசெலஸ், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னு 3 டைப்ஸ் இருக்குது. நமக்கு அந்த புக்கில் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? பாருங்கள், இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ட்ரா அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? எ ட்ரையாங்கிள் விச் ஆஸ் நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. அப்போது எந்த ட்ரையாங்கிளுக்கு நோ லைன் சிமெட்ரின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ ஆன்சர் எது? நமக்கு எதுக்கு லைன் சிமெட்ரி இல்லை? வெரி குட், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளுக்கு தான் லைன் சிமெட்ரி இல்லை. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். புரியுதுங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள். இதுக்கு வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் நீங்கள் நோட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் சொல்லிவிட்டு அதை ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? இந்த சைடு, இந்த சைடு, 3 சைடும் வேறு வேறு ஆங்கிளில் இருக்கும். சரிங்களா? இதுதான் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எ ட்ரையாங்கிள் விச் ஆஸ் ஒன்லி ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி. எந்த ட்ரையாங்கிளுக்கு 1 லைன் சிமெட்ரி இருக்குன்னு கேட்குறாங்க பாருங்கள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு தானே நம்ம 1 லைன் சிமெட்ரி பார்த்தோம். ஸோ ஆன்சர் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். நோட்டில் எடுத்து தெளிவாக ரைட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 2 சைடு ஈக்குவல், இந்த 1 சைடு வந்து இதுவும் ஈக்குவலாகும். ஸோ 1 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள். ட்ரையாங்கிள் விச் ஆஸ் 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. எந்த ட்ரையாங்கிளுக்கு 3 லைன்ஸ் சிமெட்ரி பார்த்தோம்? வெரி குட், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இங்கே பாருங்கள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு தானே 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். புரியுதுங்களா? 3 சைடும் நமக்கு இதில் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்படி ஒரு ஆங்கிள் மேக் பண்ணலாம், இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. சரிங்களா? செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஆல்பபெட்ஸ் இன் த பாக்ஸ் விச் ஹேவ். சரிங்களா? இதுக்கு எக்ஸசைஸ் 4.1 பார்த்தவங்களுக்கு இந்த சம் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஆல்பபெட்ஸு, இதில் எந்த லெட்டர்ஸ்க்கு வந்து லைன் சிமெட்ரி இல்லைன்னு கேட்குறாங்க. ஏக்கு இப்படி வெர்டிக்கல் லைன் சிமெட்ரி இருக்கும், இதுக்கு எம்முக்கும் வெர்டிக்கலாக லைன் சிமெட்ரி இருக்கும். அப்போ பிக்கு வந்து லைன் சிமெட்ரி இல்லை இல்லைங்களா? அடுத்து ஈக்கு இருக்குது, டிக்கும் இருக்கும், ஐக்கு இருக்குது, கே இருக்குது, ஓக்கு இருக்குது, எண்ணுக்கு வந்து லைன் சிமெட்ரி இல்லை. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பிக்கு இல்லை, எண்ணுக்கு இல்லை, எஸ்ஸுக்கு இல்லை. இதில் பாருங்கள், உங்களுக்கு புரியாமல் கூட கேட்கலாம். இப்படி நம்ம ஒரு வேர்டை வெர்டிக்கலாக நம்ம ஒரு லெட்டரை நம்ம வந்து லைன் சிமெட்ரி ட்ரா பண்ணால் இந்த ஆஃபும் இந்த ஆஃபும் ஈக்குவல் பார்ட்டாக இருக்கணும். கரெக்டாக இதை ஃபோல்ட் பண்ணாங்கன்னா அது கரெக்டாக ஏ இப்போ இருக்குது இல்லைங்களா? இது இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணால் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்படி இருந்தால் தான் லைன் சிமெட்ரி. பிக்கு வந்து நம்ம எந்த இடத்துலையும் லைன் சிமெட்ரி வந்து ட்ரா பண்ண முடியாது. அதுதான் சரிங்களா, நம்பர் ஆஃப் லைன்ஸ். சரிங்களா? அப்போ ஆன்சர் இஸ் PNSZ. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ரொட்டேஷ்னல் சிமெட்ரி. ரொட்டேஷ்னல் சிமெட்ரினா என்ன பார்த்தோம்? நம்ம ஒரு லெட்டரை ரொட்டேட் பண்ணோன்னா அட்லீஸ்ட் 2 டைமாவது அதே ஷேப்க்கு நமக்கு கிடைக்கணும். அதை எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னா, நம்ம ஆங்கிள்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி 4 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அந்த லெட்டர் அதோட ஷேப்க்கே அட்லீஸ்ட் 2 டைமாவது நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் அது வந்து ரொட்டேஷ்னல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். வாங்க இதில் என்ன லெட்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு ஷீட் எடுத்து எழுதி பார்க்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ இருக்குது இல்லைங்களா? ஏ இது வந்து ஸ்ட்ரைட்டாக நார்மல் ஃபிகரு. இதை நீங்கள் வந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும். ஒரு டைம் இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஏ எப்படி இருக்குது? கிராஸாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுக்கு ஒரு டைம் கூட வரல. அடுத்து 180 டிகிரிக்கு இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி பாருங்கள், தலைகீழ இருக்குது இல்லைங்களா? அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து 270 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஏ பாருங்கள், இப்போவும் அதோட ஷேப்க்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் ஒன் வந்து
நான் 360 டிகிரிக்கு 4th டைம் ரொட்டேட் பண்ணும்போது ஒரே ஒரு டைம் தான் நமக்கு வந்து அதே சேஃப் கிடைக்குது. நான் என்ன சொன்னேன், அட்லீஸ்ட் 2 டைமாவது இந்த மாதிரி சேஃப் கிடச்சிருக்கணும். இதில் வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரொட்டேஷ்னல் சிமெட்ரிக் இல்லை. புரியுதுங்களா? அப்படியே இந்த மாதிரியே எல்லாத்தையும் எழுதி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன லெட்டர்ஸ் வரும்னா ஐக்கு வரும், ஓ, என், எக்ஸ், எஸ், ஹெச், இஜட். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு லைன் சிமெட்ரி வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐக்கு மட்டும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஐ இருக்குது இல்லைங்களா, இது நார்மல் ஃபிகர். இது நம்ம ஃபஸ்ட்டு 90 டிகிரிக்கு இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். சரிங்களா? பண்ணால் பாருங்கள், இது வந்து கிராஸாக இருக்குது. அடுத்து 180 டிகிரிக்கு பண்ணும்போது பாருங்கள் ஐ அதே சேஃபில் கிடச்சிருச்சு இல்லைங்களா. அப்போ இது 1 டைம். நெக்ஸ்ட்டு 270 டிகிரிக்கு பண்ணும்போது இது கிராஸாக இருக்குது. சரிங்களா? இது இல்லை. அடுத்து 360 டிகிரிக்கு இன்னொரு டைம் கிடச்சிருச்சு. அப்போ 2 டைம் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி இருக்கிற லெட்டர்ஸ் தான் இது எல்லாமே. அப்போ IONXS HZ இது எல்லாத்துக்குமே ரொட்டேஷ்னல் சிமெட்ரி நமக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தேர்ட் ஒன் வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. ரிஃப்ளெக்ஷன்னா நமக்கு மிரரில் வந்து ஒரு பாதியை, இப்போது எம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த எம் இதை மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம மிரரில் போயிட்டு இந்த எம்மை காமிச்சோன்னா இந்த எம்மே இன்னொரு இப்படி இருக்கிற மாதிரி நமக்கு காட்டும். இதை தான் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி என்னென்ன லெட்டர்ஸ்க்கு இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன்னாவே நமக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் எது வரும்னு பார்க்கலாம் வாங்க. ஏக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, அப்போ அதுவும் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு எம்முக்கும் லைன் சிமெட்ரி இருக்குது, பிக்கு இல்லை, அப்போ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஈக்கு லைன் சிமெட்ரி இருக்குது, அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டி, ஐ, கே, ஓ, இங்கே பிளேஸ் இல்லை பாருங்கள், இந்த சைடு எழுதுகிறேன். எக்ஸ், ஹெச், யூ, வி, W இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 4th சப்டிவிஷனில் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரொட்டேஷ்னல் சிமெட்ரி. சரிங்களா? இதில் என்ன கேட்குறாங்கன்னா ரிஃப்ளெக்ஷனும் ஆகணும், ரொட்டேட்டும் ஆகணும், அந்த மாதிரி லெட்டர்ஸை கேட்குறாங்க. அது ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணலாம் இல்லைங்களா. மேலே செகண்ட் சப்டிவிஷனில் ரொட்டேஷ்னல் சிமெட்ரி ஃபைன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த லெட்டர்ஸையும் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியில் ஃபைன் பண்ண லெட்டர்ஸ்லேயும் எது காமனாக இருக்கோ அதுதான் நமக்கு இந்த ஆன்சராக கிடைக்கும் 4th சப்டிவிஷனுக்கு. இதில் பாருங்கள் ஐ இருக்கா, இது இதில் இருக்கா, இருக்குது. ஸோ ஐ வந்து ஆன்சர். ரொட்டேஷ்னல் சிமெட்ரியும் இருக்குது ஐக்கு, ரிஃப்ளெக்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓ இருக்குது, ரெண்டுத்துலேயுமே ஓ இருக்குது பாருங்கள். ஸோ ஓவும் ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு என் இருக்கா பாருங்கள், ரெண்டுத்துலேயும் என் இல்லை, அப்போ எண்ணுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்கா பாருங்கள், எக்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ் இருக்கா, எஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு ஹெச் இருக்கா பாருங்கள், ஹெச் இருக்குது. நெக்ஸ்ட்டு இசட் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் IOXH. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். ஃபார் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். இதில் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு நம்ம லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரியும் ஃபைன் பண்ணணுமா, ரொட்டேஷன் சிமெட்ரி எவ்வளோ இருக்குது, ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனும் ஃபைன் பண்ணணும். ஈஸி தானே பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த ஃபிகருக்கு, இதுக்கு வந்து நமக்கு நம்பர் ஆஃப் லைன் சிமெட்ரி இருக்குமா பாருங்கள். இந்த ஆஃபையும் ஃபோல்ட் பண்ணோன்னா கரெக்டாக இதில் போய் மேட்ச் ஆகுதா, இல்லை. சரிங்களா? இங்கே இல்லாமல் இருக்குது, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. ஸோ இது மேட்ச் ஆகாது. நம்பர் ஆஃப் லைன் சிமெட்ரி வந்து நம்பர் ஆஃப் லைன் சிமெட்ரி வந்து இதுக்கு 0. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ரொட்டேஷ்னல் சிமெட்ரி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணணும், 4 டைம்ஸ் இதை ரொட்டேட் பண்ணணும் இல்லைங்களா. அப்போது நமக்கு 2 டைம்ஸாவது இதே செக் பண்ணலாம் வாங்க. இது 1 டைம் ரொட்டேட் பண்ணேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மல் ஃபிகர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது இது கொஞ்சம் மேலே இருக்குது, ரைட் சைடில் இருக்கிறது கீழே இருக்குது. இதே மாதிரி நமக்கு கிடைக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணால் இது வந்து மேலே கீழே இருக்குது, லெஃப்ட் ரைட்டாக இருக்கணும். ஸோ இது தப்பு. அடுத்து 180 டிகிரிக்கு பண்ணால் பாருங்கள்
கரெக்டாக இருக்குது இல்லைங்களா? லெஃப்ட் சைடு வந்து மேலே இருக்குது, ரைட் சைடு கீழே இருக்குது. இது வந்து 1 டைம். நெக்ஸ்ட்டு 270 டிகிரிக்கு கிராஸாக இருக்குது. அடுத்து 360 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக இது வந்து லெஃப்ட் சைடு மேலே இருக்குது, ரைட் சைடு கீழே இருக்குது. அப்போது இதுக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 2 டைம்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் லைன் சிமெட்ரி 0, ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 2. சரிங்களா? ஃபஸ்ட் சம் புரிஞ்சுதுங்களா? செகண்ட் பாருங்கள், இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? பாருங்கள், இப்படி தெரியலன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். ஏவும் பியும் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஏ அண்ட் சி வந்து 2 சென்டிமீட்டர் இருக்குது. 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது. தேர்டு வந்து இது வந்து பாருங்கள் 1.5 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதுக்கு வந்து எப்படி வரும் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி? 1 டைம் தானே வரும். அப்போ இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து நான் இங்கே கீழே எழுதுகிறேன், நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க நோட்டில். லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து 1 டைம். நெக்ஸ்ட் இதுக்கு நம்பர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் எவ்வளோ இருக்குது? ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இப்படி செக் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், இது கிராஸாக இருக்குது. அடுத்து இப்படி பண்ணால் இதுவும் வந்து நமக்கு ரொட்டேஷன் நமக்கு வந்து அதே ஷேப் வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட் இது பண்ணாலும் கிராஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இதுவும் வந்து நமக்கு கிடைக்கல. எந்த டைம் ரொட்டேட் பண்ணாலும் ஒரே ஒரு டைம் தான் வருது. ஒரு டைம் வந்தால் அது 0. சரிங்களா? நான் லாஸ்ட்டாக 360 டிகிரிக்கு மட்டும்தான் அதே ஷேப் கிடைக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா? இதுக்கு ரெக்டாங்கிளுக்கு எவ்வளோ வரும்? கரெக்டு 2 தானே வரும் நமக்கு. 1 டைம் இப்படி கிராஸாக ஒரு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, இப்படி ஒரு லைன் சிமெட்ரி. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கு 2 லைன் சிமெட்ரி வந்து 2 லைன் சிமெட்ரி. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் எவ்வளோ வருது பாருங்கள். 90 டிகிரிக்கு பண்ணும்போது இது நார்மலாக இருக்கும்போது பாருங்கள் வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்குது. இப்படி பண்ணும்போது இது ஹரிசாண்டலாக 2 லைனும் இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து லைன் சிமெட்ரியில், சாரி ரொட்டேஷன் கிடையாது. இப்போ பாருங்கள் 1 டைம் நமக்கு கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் பண்ணால் வெர்டிக்கலாக இருக்குது. அடுத்து பார்த்தா ஹரிசாண்டலாக 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் லைன் சிமெட்ரியும் 2 டைம்ஸ், ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனும் 2 டைம்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஃபிகர் பாருங்கள், இதில் வந்து 2 ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா? இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், நல்லா பாருங்கள், ஈஸியாக சொல்கிறேன். இது ஒரு நம்ம ரோம்பஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக இது இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்கொயரு. ஃபஸ்ட்டு இந்த ரோம்பஸ்க்கு எப்படி ட்ரா பண்ணுவோம்? இதுக்கு தானே ட்ரா பண்ணுவோம். இப்படி ஒரு லைன் சிமெட்ரி, இந்த ஆப்போசிட்டில் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியாக போடலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ட்ரையாங்கிளுக்கும் நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இந்த ட்ரையாங்கிளுக்கும் இதுக்கும் ஒன்று ட்ரா பண்ணுறீங்க. சரிங்களா? இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிட்டீங்க. இதுக்கும் ஒன்று. நெக்ஸ்ட் இது பண்ணல பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன், இது ஸ்கொயர் தான். இந்த ட்ரையாங்கிளுக்கும் அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இன்னொன்று ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம இன்னும் ட்ரா பண்ணல இல்லைங்களா? அடுத்து இதுக்கு ட்ரா பண்ணணும். அப்போ எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 சிமெட்ரிக்கல் லைன்ஸ் வரைஞ்சிட்டிங்க. இன்னமும் வரும் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளோட இந்த கார்னர் இருக்குது இல்லை, இந்த ட்ரையாங்கிள் மேலே இருக்கிறது, இங்கேருந்து இதுக்கு ஆப்போசிட்டில் எது இருக்குது? இது தானே ட்ரையாங்கிள். இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடு நம்ம ட்ரா பண்ணல தானே, இதுக்கு ஆப்போசிட் எது? இது தானே. ஆப்போசிட்டில் இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு இதுக்கு ஆப்போசிட் இது தானே வரும். அப்போ இது மாதிரி இன்னொரு லைன் வந்து லைன் சிமெட்ரி ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் ட்ரா பண்ணுறோமா, அடுத்து இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும். இதுக்கு இது தானே ஆப்போசிட்டு. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா புரியும். இந்த ஆப்போசிட்டில் வச்சு கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு இதுவும் இது 2 ஆப்போசிட்.
புரியுதுங்களா? இப்போது இதில் எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மாற்றி கவுண்ட் பண்ணிடுவீங்க. இங்கே இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணிங்கள அதுலேருந்து இது வரைக்கும் ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக லைன் சிமெட்ரி நம்பர் வந்து கரெக்டாக கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8. அப்போது ஆன்சர் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து நமக்கு 8. நெக்ஸ்ட்டு ரொட்டேஷ்னல் சிமெட்ரி வந்து சர்க்கிளுக்கு பார்த்தாங்கன்னா இன்ஃபினிட்டின்னு பார்த்துருப்போம் எக்ஸசைஸ் 4.ங்க. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனும் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் லைன் சிமெட்ரி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் ரொட்டேஷனும் கிடைக்கும். அதே தான் சேமிங்க 8. இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் நம்பர் ஆஃப் லைன் சிமெட்ரி 1 இருக்கும். ஆனால் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 0 இருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், ரெக்டாங்கிள் எதுவாக இருந்தாலும் நமக்கு இந்த லைன் சிமெட்ரி எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் ரொட்டேஷனும் இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு லைன் சிமெட்ரி 8 இருக்குது. ரொட்டேஷன் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனும் வந்து 8 டைம்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபிகர் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிள், இப்படி இது ஒரு ரெக்டாங்கிளா. இதுக்கு எங்கே வரும் லைன் சிமெட்ரி வருங்களா? பாருங்கள், இப்படி டயகனலாக இப்படி ட்ரா பண்ணணும். டயகனலாக ட்ரா பண்ணால் 1 லைன் ஆஃப் சிமெட்ரி கிடைக்கும். சரிங்களா? இப்படி இதையும் ஃபோல்ட் பண்ணால் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் லைன் சிமெட்ரி வந்து 1. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகருக்கும் வந்து நம்பர் ஆஃப் லைன் சிமெட்ரி 1 இருக்குது. ஆனால் வந்து ரொட்டேஷ்னல் சிமெட்ரி இருக்காது. இதுக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இருக்காது. செக் பண்ணிக்கோங்க. 1 பாருங்கள், இப்படி கிராஸாக இருக்கா. நெக்ஸ்ட்டு 2 நமக்கு இது வந்து இந்த சைடு ரைட் சைடில் கிடச்சிருக்கு. இதுக்கும் கிடையாது. இப்படி பார்த்திங்கன்னா இது மேலே இருக்குது பாருங்கள். நார்மலாக வரும்போது ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. ஸோ இதுக்கு கிடையாது, 0. நம்பர் ஆஃப் லைன் சிமெட்ரி 1, ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 0 டைம்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th சம்மு. த 3-digit number 101 as rotational and reflection symmetry. Give 5 more examples of 3-digit numbers which have both rotational and reflection symmetry. நமக்கு இந்த 101 இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகணுமா, ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் ஆகணுமா, அந்த மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி இதே மாதிரி 3 நம்பர்ஸை யூஸ் பண்ணி 5 டைப்ஸில் நம்ம எழுதணுமா. சரிங்களா? இது வந்து நம்ம 1 வந்து மிரரில் காமிச்சாலும் அதே 1 தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் கரெக்டாக. இந்த 0வை என்ன பண்ணணும், சென்டரில் இருக்கிறத ரொட்டேட், அதாவது இப்படி சிமெட்ரிக்கல் லைன் பண்ணாலும் பாருங்கள், இந்த 0வை கட் பண்ணுறோம், இப்படி மேட்ச் பண்ணாலும் இது ஆகுதில்லை. இந்த மாதிரி சென்டரில் வர்றது நமக்கு சிமெட்ரிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கணுமா. அந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து நமக்கு 1 8 0 இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். சென்டரில் இதை கட் பண்ணாலும் இது வந்து கரெக்டாக அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்களா. இந்த 1ம் ரிஃப்ளெக்ட் ஆகும், 0வும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த 3 நம்பர் தான் நமக்கு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இதை 3ஐயும் யூஸ் பண்ணி நம்ம 5 டைம்ஸ் எழுதணும். சரிங்களா? 3 டிஜிட்லேயே எழுதணும். அதுதான் 5 எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 181ன்னு எழுதலாம். இந்த 180வும் இருக்கும். நெக்ஸ்ட்டு 111ன்னே எழுதலாமா, 31 வருது. அடுத்து 801, நெக்ஸ்ட்டு 818 எழுதலாம் இல்லைங்களா. 888 எழுதலாம், 888ன்னு எழுதலாம். சரிங்களா? புரியுதுங்களா? இதுதான் 5 எக்ஸாம்பிள்ஸ் இந்த சம்முக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், 5th சம் ரொம்ப ஈஸி. ட்ரான்ஸ்லேட் த கிவன் பேட்டர்ன் அண்ட் கம்ப்ளீட் த டிசைன் இன் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரைப். இந்த நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் 4.1லையும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம கோலம் மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான். இதே போல் இந்த சைடு அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? இங்கே என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே கலர் தான் நம்மளும் கொடுக்கணும். கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணணும். இங்கேயும் அதே தான் ட்ரா பண்ணிகிட்டே வரணும். இந்த ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், 5th காலம் வரைக்கும் இதே மாதிரி ட்ரா பண்ணி கலர் கொடுக்கணும். 3rd சப்டிவிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர். அதே மாதிரி இங்கே க்ரீன் ஆரஞ்சு இந்த மாதிரி கொடுத்துக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் இருக்கிற சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.